எல்லாம்
தூயவர்களுடைய பிரசன்ன செய்தி அதற்கான பாவம் உயிருடைய வசனங்கள் 39 முதல் 45 உடைய அக்காலத்தில் இயேசு சீடர்களுக்கு உண்மையாக கூறியது. பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவர் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவையோடு இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் குருவை கூர்ந்து கவனிப்பதில்லை. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிலும் உன் கண்ணில் இருக்கும் துருவை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரை, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துருவை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். கெட்ட கனிகளும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிகளும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் தன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பார்கள் இல்லை, உன் புதர்களில் திராட்சை புதைகளை அறுத்து சேர்ப்பார்கள் யாரும் இல்லை. நல்லவர் நம் உள்ளமாக்கிய நல்ல கருவுலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயதிலிருந்து தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். இது நம் ஆண்டவர் வழங்கும் வாழ்வதரும் பரிசுத்த செய்தி. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். போது சொல்லுவாருக்கு பெண் வீட்டாக மாப்பிள்ளை பிடிச்சிச்சு, மாப்பிள்ளை வீட்டாக ரொம்ப பிடிச்சிச்சு. அப்ப பெண் வீட்டாளருக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை என் பொருளுக்கு எல்லாமே நான் போடுறேன், ஆனால் நீங்கள் அவன் கண்ணில்தான் பார்த்துக்கணும், மற்றவங்க பார்க்கணும். நான் ஒரே ஒரு குறை என் பொருள் எந்த மாமனாரும் மாமியார் வந்து நான் பொருளுக்கு என்ன கூட இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். எல்லா
அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மாப்பிள்ள மோசம் பார்த்தாரு. அப்புறமா மாமியார் பார்த்தவங்க அவங்க மாப்பிள்ளையை பார்த்து முகம் சொல்லுங்க. உடனே அவரை கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு கவலைப்படாதம்மா, என் கை கொஞ்சம் நீளம் பார்க்கலாம். அந்த அம்மாவுக்கு வாய் கொஞ்சம் நீளம், இவங்களுக்கு கை கொஞ்சம் நீளம். சரிசமமாயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் தீயினால் சுட்டப்படும் உள்ளாய் மாறாது நாவினால் சுட்டப்படும். எனவேதான் நற்செய்திக்கு முன் வசனம் பார்க்கிறோம். வாழ்வில் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அற்புதமான வசனம். உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் வாழ்வை புனிதப்படுத்தியிருக்கிற, வாழ்க்கையை புனிதப்படுத்தியிருக்கிற உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நம் அனைவருடைய வாழ்க்கையும் மனிதர்கள வாழ்க்கை இந்த மண்ணில் நீங்களும் நானும் வாழ்கிற வரை நானும் நீங்களும் புனிதப்படுத்த வேண்டும் என்றால் மகிழ்ச்சியை, மன அமைதியை காண வேண்டும் என்றால் என்னுடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் உச்சரிக்கின்ற மிக முக்கியமாக நம் அயலாரிடம் நெய்பருடன் சொல்லுவோம். நெய்பர், மை நெய்பர், என் அயலா. என் அயலா யாராக இருக்கலாம். என் அக்காவை இருக்கலாம், மனுஷன் இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், நீ இருக்கலாம், தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அம்மா, மாமியார், மாமா, யார் வேணாலும் இருக்கலாம். நம் வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வின் வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒன்றும் சுடர்களாக நீங்கள் ஒரு ஒளியாக, சுடர்கள் ஒளியாக இருப்பீர்கள். உங்கள் வார்த்தைகள் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும், சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் இந்த ஆலயத்திற்குள் இருந்து ஜெபிக்கிற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உச்சரிக்கின்றோமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் அயலாக பிரதிபலிக்க வேண்டும். எனக்கு கோபம் வந்துச்சு, எது வேணாலும் பேசுவேன். நான் இப்படித்தான், இந்த ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், என் குடும்பத்துக்கே தெரியும். எங்க அம்மா அடக்க மாட்டாங்க, எங்க அப்பா அடக்க மாட்டாங்க, என் அண்ணன் பேசுவார், என் தம்பி பேசுவோம். நாங்க எப்படிதான், நீங்க மட்டும் எப்படி? கெட்ட கனிகளும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிகளும் கெட்ட மரமும் இல்லை. கடைசியாக சொல்ல ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு மரத்தின் கனியை, அந்த மரத்திலிருந்து அந்த வேர்களுடைய அந்த வளர்ச்சி, அந்த மரத்தினுடைய அந்த உட்கருவும் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த கனிகள் இருக்கும்.
புனிதத்துவத்தையும் கற்றுக் கொடுக்க மறக்கின்றோம், மறந்திருக்கிறோம். இயேசுவுக்கு பிரியமானவர்களே, சாட்சியமாக முக்கியம். இன்றைக்கு எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சொத்து, சுகம், அல்லது உடல் இருக்கிற உலகில் ஒவ்வொரு என்ன சொல்றது அணிகலன்கள், பட்டம், பதவி, புகழ் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கலாம். எல்லாரும் இருக்கு. அந்த குணம் மட்டும் வெளியே வச்சுக்கலாம். சுத்தம் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் கையில கட்ட இருக்கு, இவருக்கு மட்டும் எது கட்ட இருக்கு? வாயில கட்ட. இவர்களுக்கு மட்டும் வாயில் கட்ட சொல்லுவோம். எதற்காக சொல்லப்படுவது என்றால், ஒரு வாயாலே கவலை தன் வாயாலே கெடும் சொல்லுவாங்க. அதுபோல நம்முடைய வார்த்தைகள் நம்மை சுட்டரிக்கும். நான் அவர்களை, அந்த சகோதரியை, அந்த சகோதரனை சுட்டரிப்பதற்கு முன், என் வார்த்தைகள் அவர்களை சுட்டரிப்பதற்கு முன் நான் என்னை சுட்டரித்துக் கொள்கிறேன். ஆசீர்வாதம் தேவைப்படுகிறோம். என் ஆசீர்வாதம், என் மன அமைதி என் வார்த்தையில் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இருக்கிறது என்பதை எண்ணத்திற்காக ஆண்டவர் எடுத்துக்காட்டுகிறார். உன் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர சகோதரிகளின் கண்ணில் இருக்கும் துருவை கவனிப்பது ஏன்? இந்த உலகத்தில் குறையில்லாத யாருமே இல்லை. புனிதர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவது பெரிய பாவங்களை கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட நாள், வருடங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய தோன்றுகிறது? ஞானமும் அறிவும் விசுவாசமும் பக்தியும் அதிகரித்து அவர்கள் புனித பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இதுதான் நமது வாழ்க்கை, இதுதான் நமது வாழ்வுதல் என்று தன்னையே அவர்கள் அர்ப்பணித்து போகிறார்கள். காலங்களும் கோலங்களும் மாறிப்போகலாம். ஆனால் நம்முடைய காட்சிகள் நாமே மாற்றவில்லை என்றால் யாரும் முடியாது. பிறர் சொல்லி பிறர் சொல்லாமலும் மாறக்கூடிய மனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் அன்றாட வாழ்க்கையில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நல்லதாக நீ பாரு என்று சொல்லி நாம் தவறாக கற்பிக்கிற பொழுது அது நமக்கு என்னவாக முடியும்? அது விஷமாக. எனவே பிறருடைய குற்றங்களை நாம் பார்ப்பதற்கு முன் நம்முடைய குற்றங்களை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களை நாம் மிகைப்படுத்துவதற்கு முன் நம்முடைய குற்றங்களை சரி செய்து கொள்ள அந்த மனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த திருப்பதியை முழுமையாக சொல்லுவோம். நம் அன்பராக இயேசு கிறிஸ்து அவருடைய நிலைப்படுத்தக்கூடியான திருமணத்தையும் உடலையும் நீங்கள் நானும் கொள்கிறது. அவர் குணங்களும் அவர் ஆசீர்வாதங்களும் அவர் அருளும் கருணையும் இறக்கமும் நம்மில் மட்டுமல்ல நம் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த திருப்பதியை நமக்காக அநேக நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறது. பிறகு நம்முடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்துகிறது.
எங்கள் புகழிடம் பாராட்டுவா எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய பாவம் கல்வி எங்களுடைய நல்லாட்சியை கோரிக்கைகளை சமர்ப்பணம் செய்கின்றோம். உங்களுடைய சக்திகளை எங்களுக்கு நிறைவான எங்களால் கிறிஸ்துவியாக பாராட்டுகிறோம். Come on,
தோன்றும் வரை உமது பெயருக்கு தூய காவலை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக சேர்த்து வருகிறேன். எனவே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவலால் தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையுடன் பாராட்டுவோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இதை மாறுவதாக அவர் அளித்த மறை இம்மறைகளுக்குள்ளே கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அவர்களை இரவு குழந்தை கருதிய பின் இனத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: பெற்று மீட்பளிக்கும் பாடல்கள்
பாதுகாவலராகிய தூய லூக்கா அண்ணன் மற்ற புனிதர்கள் அனைவரும் நாங்கள் உரிமை பெற்றது தகுதியுடையோர் ஆவணமாக இவர்களை வேண்டுகிறார். நாங்கள் என்றும் உங்களுடைய திருவோடு என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உருவாக்கும் பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என நன்றாகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடிகளாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய காரிஸ், எல்லா திருநிலைகள், எல்லா ஆயர்கள், திருநிலைகள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். நீ விரும்பியபடி உன் திருமணத்தில் இக்குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செலுத்தார்கள். கனிவுள்ள தந்தையை எங்கும் சுதந்திரமுள்ள உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன சகோதர சகோதரிகளையும் உமக்குள்ளவர்களாக வாழ்ந்து உலகில் சென்ற அனைவரையும் தமது ஆட்சியை கடவுளேற்று நாங்களும் ஒன்று சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியால் என்றும் மனநிலைவு அடைவுள்ள எதிரானவர்களாக கிறிஸ்துவதையாக ஏற்படுத்தியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழிபடுத்துகிறீர்கள். சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவன் சபை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் கடவுள். நம் பாவங்களை மன்னித்து நம்மோடு வாழ்கின்ற உயிருள்ள இயேசு இவருடைய அற்புதமான இறை திருவிழத்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உலகின் தேடி அலைந்து நான்
ரூபாய், 27ஆம் தேதி திருப்பதியில் 10 ரூபாய், 25ஆம் தேதி திருப்பதியில் 50 ரூபாய். உங்கள் தாராளத்திற்கு நன்றி. மேலும் விபதித்தல் தவக்காலத்திற்கு வருகின்ற புதன்கிழமை விபதித்தல் காலை 6 மணிக்கு திருப்பதி நடைபெறும். மேலும் இன்று உங்கள் வீட்டில் உள்ள குறுத்தொலைகளை எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாங்கள் அந்த குறுத்தொலையை பெற்றுக் கொள்வோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் முதல் வெள்ளி மாலை 6 மணிக்கு சிவில் நடைபெறும். மேலும் நமது ஆலயத்திற்கு நன்கொடையாக பெயர் சொல்லவில்லை. அவர்கள் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவருடைய கருத்து நிறைவேறியாகவும் ரூபாய் 2000 கொடுத்துள்ளார்கள். வீரபாண்டியைச் சேர்ந்த பழனி சுகுணா இவர்களுக்கும் மகன் பாரத் இவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறார்கள். அது நிறைவேறிய வண்ணமாக VAO மணியகாரர்களை கிடைத்து வருவதற்கு நன்றியாக மாதாவிற்கு ரூபாய் 500 நன்கொடையாக கொடுத்துள்ளார்கள். அந்த வேலை குறித்த படிவுகளை எடுத்து வருகிறார்கள். அவர்கள் வேலைக்கு வருமாறு அதை மதிப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அவருடைய நிறைவேறியாக நாம் அனைவரும் வேண்டிக்கொள்வோம். என்னுடைய தந்தையை போற்றப்பட்டு ஆட்சியருக்கு முதல் திருமணம் எங்களுக்கு நிறைவேறுவது போல மங்களும் நிறைவேறுகிறார்கள். அருமையை பெற்றவரையை வாழ்க்கை ஆண்டவர்களை பெற்றெடுத்து ஆசி பெற்றவரையே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியார் கணிக்கப்பட்டவர்களாக. மேலும் திருவிழா வரவு செலவுகளுக்கும் சென்ற மாதத்தின் வரவு செலவுகளும் இப்பொழுது வாசிக்கப்படும். பிப்ரவரி மாதம் வட்டி பணம் 10,291 ரூபாய். பிப்ரவரி மாதம் குடியல் பணம் 4,777 ரூபாய். திருவிழா சப்பரம் 6,420 ரூபாய். திருவிழா பத்தி மாலை விட்டது 9,097 ரூபாய். ஏரி புத்தகை பணம் 20,000 ரூபாய். திருவிழா நன்கொடையாக வந்த பணம் 20,500 ரூபாய். தேர் நன்கொடையாக வந்த பணம் 17,300 ரூபாய். சென்ற மாத வெளியீட்டு 1,796 ரூபாய். கலெக்டர் வழியாக வந்த பணம் 1,13,500 ரூபாய். மொத்த வரவு 2,04,174 ரூபாய். இதில் புனித அந்தோனியார் அன்னையும் அவர்கள் மூலமாக வந்த காணிக்கை திருவிழாவை 23,000 ரூபாய். புனித சூசியப்பர் அன்னையிலிருந்து வந்த திருவிழா வரைபடம் 22,500 ரூபாய். குழந்தை சமயத்திலிருந்து வந்த பணம் 22,000 ரூபாய். இறுதியாண்டு அன்னையிலிருந்து வந்த பணம் 18,000 ரூபாய். சிலுவை முத்த அன்னையிலிருந்து வந்த பணம் 11,000 ரூபாய். வனத்து சின்னப்பர் அன்னையிலிருந்து வந்த பணம் 9,500 ரூபாய். சவேரியார் அன்னையிலிருந்து வந்த பணம் 5,000 ரூபாய். தோமையார் அன்னையிலிருந்து வந்த பணம் 2,500 ரூபாய். உங்கள் தாராளத்திற்கு நன்றி. செலவு செய்திருக்கிறார்கள். 4 தேர்தலான மொத்த செலவுகள் 1,32,664 ரூபாய். மாத கோவிலில் இதர செலவுகள், அதாவது வட்டி வாங்கியது, மேலே திருப்பது,
மேலும் மரியாதை சேவையில் உள்ள அனைவரும் ஃபாதர் செல்கிறார் பேசுகிறார். மரியாதை சேவை தலைவர் அன்புமானவருக்கு மரியாதை சேவையின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அன்புமானவர் அம்மா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறது. மரியாதை சேவையின் சார்பாக அன்புமானவர் தாயார் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. செபிப்போமாக. சுற்றுப்பயணம், அதாவது கேரளா மாநிலம் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதால் 14 ஆலயத்தை பார்க்க செல்கிறார்கள். அதற்கு முன்னதாக அறிவித்திருந்தோம் 2500 ரூபாய் கொடுத்துவிட்டு தங்கள் பேருந்தை பதிவு செய்யுமாறு விருப்பமுள்ளவர்கள் வந்து தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அனுமதி கொள்ளப்படுகிறீர்கள். இயேசு நாமத்தில் மதிய மாசத்திலிருந்து